ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி லைவ் போக முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எப்படி நம்ம லைவாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும் யூடியூப் சேனலில். அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் லைவாக எப்படி ஸ்ட்ரீம் பண்ண முடியும், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, என்னோட பேர் ரமேஷ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரியே ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சாரி, இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் என்னென்னா, இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் OBS ஸ்டூடியோ. இந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு நீங்கள் வந்து obsproject.com அப்படிங்கிற அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஒஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 100% ஃப்ரீ. இது வந்து விண்டோஸுக்கு இருக்குது, மேக்குக்கு இருக்குது, லினக்ஸுக்கு இருக்குது. 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு இது வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதை வந்து A to Z நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் பேசிக் தான். நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அதே தான். ஜஸ்ட் நான் வந்து இப்போ மேக் OS யூஸ் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. விண்டோஸுக்கு மேக்குக்கும் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நோ டிஃப்ரென்ஸ் இதில். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் விண்டோஸை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்னு சொன்னால் மேக், லினக்ஸ்னால் லினக்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் சாஃப்ட்வேரை வந்து சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நான் லான்ச் பண்ணுறேன். சரிங்களா, உங்களோட இதில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு பாருங்கள், இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு லைவ் போனதுனால அந்த வீடியோ வந்துட்டுருக்கு. இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். சாரி. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா, இதே தான், நோ டிஃப்ரென்ஸ். இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணுங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸில் போய்க்கோங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸ்ட்ரீமில் வந்துட்டு உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் வந்துட்டு இதில் வந்து இப்படி இருக்கும். நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஃபேஸ்புக்கு, யூடியூப்புக்கு எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அக்கௌண்ட்டை வந்துட்டு இதில் வந்து கனெக்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால டிஸ்கனெக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட் வந்து உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காமிப்பாங்க, அதை அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஓகே, நான் இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, சாரி. இதில் வந்து சீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா, இந்த சீன்ஸு, அதுக்கப்புறமா சோர்ஸ், அதுக்கப்புறம் ஆடியோ மிக்சர், ஸ்க்ரீன் ட்ரான்சிஷன், அப்புறமா கண்ட்ரோல். இது இவ்வளோ தான் இதில் உள்ள ஆப்ஷன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, சீன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சீன்ஸ் என்ன, சீன் 1, சீன் 2, சீன் 3 உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீன்ஸ், அதுக்கப்புறமா சோர்ஸில் வந்து நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ உங்கள் ப்ரௌசரை வந்து டைரெக்டாக வந்துட்டு லைவாக காமிக்க போகிறீங்களா, இல்லை இமேஜு, இல்லை என்ன ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவை வந்துட்டு நான் வந்து இப்போ லைவாக ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படின்றது தான் காமிக்க போகிறேன். லைவாக எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறத. மீடியா சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்களா. ஸோ மீடியா சோர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ, ஆட் எக்ஸிட்டிங். நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறது என்கிட்ட இல்லை, நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் நியூ. ஸோ நான் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், மீடியா சோர்ஸ்னே இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும்.
இந்த இந்த விண்டோவில் வந்துட்டு உங்களோட ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ண சொல்லுவாங்க, ஃபைலை வந்து லொக்கேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் ஃபைலில் வந்துட்டு ப்ரௌஸ் கொடுக்குறேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டு நான் ரீசெண்டாக இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் இருங்க. ஓகே, வந்துட்டு ஓகே மூவிஸ். ஓகே, ஓகே நான் வந்துட்டு இதில் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். டவுன்லோட்ஸில் உள்ளது மாதவன் சாரோட வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களோட ஃபைல், அந்த ஃபைலோட லிங்க் வந்து இதில் பேஸ்ட் ஆகிருக்கும், ஐ மீன் லொக்கேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து நீங்கள் இப்போது இது வந்து சொல்லணும் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னு வைங்க. இந்த 10 மினிட்ஸ் வீடியோ வந்து வீடியோ முடிஞ்சோடனே லூப் ஆகணுமா, அதே வீடியோ வந்து திரும்ப 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 லைவில் வந்து ரிப்பீட் போயிட்டே இருக்கணுமா, இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதை வந்து நான் வந்து லூப் விடலை, நான் சும்மா உங்களுக்கு ஒரு இதுக்காக பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? ஓகே, இது வந்து இந்த செட்டிங்ஸை ஸ்பீடு அது இதெல்லாமே மாற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கோங்க, இல்லைனா பை டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. நான் வந்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தோன்னே ஃபைல் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? ஃபைல் ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து ஆடியோ மிக்சர் அப்படின்றது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ அவுட்புட்டு அது வந்து மீடியா சோர்ஸ் இதில் உள்ளது. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து நம்ம லேப்டாப்போ இல்லை சிஸ்டம் கம்ப்யூட்டரோ எது ஒன்றத்தோட மைக்கு. ஸோ இது வந்து பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிளில் தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு டிசபிள் பண்ணி வச்சுருங்க. உங்களோட நீங்கள் பேசுகிற நாய்ஸ் வந்து அதில் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து டிசபிள் பண்ணி வச்சுருங்க. இல்லை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன எனேபிள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதை வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த ஆடியோ வந்து கேட்க வேணாம், உங்களுக்கு யாருக்குமே கேட்க வேணாம். ஸோ இதை நான் சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் வீடியோன்னு எடுத்திங்கன்னா இது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், எந்த காப்பிரைட்டட் கண்டென்ட்டும் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு டெமோ ப்ரப்போஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வீடியோஸ் போட போகிறீங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து திரும்ப அப்புறமா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இல்லை இன்னொரு ஆடியோ ஏதோ ஒன்று ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் டியூரேஷன் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங், மேனேஜ் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரி, நாங்கள் ஆல்ரெடி வந்து செட்டிங்ஸில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஸ்ட்ரீமில் போயிட்டு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, இப்போயே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மேனேஜ் ப்ராட்காஸ்ட் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. மேனேஜ் ப்ராட்காஸ்ட்னால் இதில் வந்து உங்களோட லைவ் ஸ்ட்ரீம் போகிறதுக்குரிய டைட்டில். ஸோ இதில் வந்து நான் வந்து டெஸ்ட் லைவ்னு போட்டுக்கிறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து இது உங்களுக்கு சாம்பிளுக்காக, ஸோ டிஸ்கிரிப்ஷனும் அதே போட்டுக்கிறேன். ப்ரைவசி வந்து அன்லிஸ்டட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பப்ளிக்லேயே வச்சுக்கிறேன். ஓகே, கேட்டகரி வந்து உங்களோட சேனல் என்ன கேட்டகரியோ ஸோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹவு டு அண்ட் ஸ்டைல், நான் வந்து ஹவு டு அப்படிங்கிற டாப்பிக்கில் சேனல் ரன் பண்ணுறதுனால நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் கிட்ஸா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிட்ஸுக்கான வீடியோன்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். இல்லை கிட்ஸுக்கானது இல்லைன்னா நீங்கள் வந்து நோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றி எதனா கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கானது வந்து மாற்றி எதனா கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனல் பேன் பண்ணுறதுக்கு கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே,
தம்ப்நெயில், இதில் வந்து தம்ப்நெயில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு பண்ணி வச்சுருக்கிற தம்ப்நெயிலை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்புறமா அடிஷ்னல் செட்டிங்ஸ், உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான குவாலிட்டியில் வந்து இது பண்ணணும், அப்புறமா இது வந்து 360 வீடியோவா இல்லையா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ க்ரியேட்டிங் ப்ராட்காஸ்ட் இப்போ வந்து ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு காமிக்குது. ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் செட்டிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து சோர்ஸ் ஃபைல் ஆட் பண்ணோன்னே இது பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி விட்ருங்க. இப்போ வந்துட்டு நான் என்னோடய ஸ்டூடியோவில் காமிக்கிறேன். ஓகே, இதில் வந்து இதோ லைவ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் பண்ணது இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளது தான் இங்கே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டாப். இங்கேயும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு இங்கே ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து இன்னொரு ஃபைல் வேணும்னா இப்போ வந்து இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ரீம் சீனில் வந்து ஓகே இமேஜை இதே தம்ப்நெயில் ஆட் பண்ணுறேன். ஓகே, தம்ப்நெயில். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த தம்ப்நெயில் வந்து இந்த வெறும் தம்ப்நெயில் மட்டுமே இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இதோ பார்த்தீங்களா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த மினிட்ஸ் கணக்கிலலாம் டிலே இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சேனல் உங்களோட லைவ் வீடியோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இதில் உள்ள நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். சாரி, ரீநேம் கொடுத்துக்கலாம். ரிமூவ், எஸ், ரிமூவ், எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இது அது பெரிய இதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஓகே, நான் இதை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தாங்க ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. இதுதான் ரொம்ப சிம்பிள். இது வந்து பெரிய அந்த இதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா கொஷின் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் எல்லா கொஷனுக்குமே ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, மறந்துடாதீங்க. அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல ஒரு கான்செப்டோட உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.